வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். ரொம்பவே முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். உதயநிதி அவர்கள் கைது 9 பிரிவுகளில் வழக்கு, என்னென்ன சட்டப்பிரிவுகள், முழு விவரம் என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கை தொடர்பான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்பாக காவல்துறையினர் 9 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நடவடிக்கை அரசியல் வட்டாரத்திலும் பொதுமக்களிடையிலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த வழக்கில் எந்தெந்த சட்டப்பிரிவுகள் இடம்பெற்றுள்ளன, அந்த பிரிவுகள் எதை குறிக்கின்றன, இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டடி பஸ் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வழக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசியதாக கூறப்படும் ஒரு கருத்தை தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது. அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கி பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஃபர்ஸ்ட் என்னன்னா, பிஎன்எஸ் பிரிவு 196 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரிவு சமூகங்களுக்கு இடையே பகைமை, வெறுப்பு அல்லது பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலான பேச்சு அல்லது செயல்களுக்கு பயன்படுத்தப்படும் சட்டப்பிரிவாக இருக்குது. அடுத்து பிஎன்எஸ் பிரிவு 192 கீழ் கலவரத்தை தூண்டும் நோக்கத்துடன் செயல்பட்டதாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறப்பட்டிருக்குது. அடுத்தது பிஎன்எஸ் பிரிவு 352 கீழ் பொதுமக்களின் அமைதிக்கு பாதுகாப்பு ஏற்படும் வகையில் வேண்டுமென்றே அவமதித்ததாக குற்றச்சாட்டு இடம்பெற்றிருக்குது. பிஎன்எஸ் பிரிவு 79 பெண்ணின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் வகையிலான வார்த்தை, சைகை அல்லது செயல் தொடர்பான குற்றச்சாட்டு இடம்பெற்றிருக்குது. பிஎன்எஸ் பிரிவு 296 பியின் கீழ் பொதுமக்கள் பார்க்கக்கூடிய இடத்தில் ஆபாசமான வார்த்தைகள் அல்லது செயல்கள் இடம்பெற்றதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து பிஎன்எஸ் பிரிவு 61 கீழ் குற்றச்சதி தொடர்பான குற்றச்சாட்டும் சேர்க்கப்பட்டிருக்குது. மேலும் பிஎன்எஸ் பிரிவு 351(2) கீழ் கடுமையான குற்றமிரட்டல் விடுத்ததாகவும் வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை மட்டுமில்லாமல் தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் 2022 பிரிவு 4 கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெண்களை துன்புறுத்தும் அல்லது அவமதிக்கும் செயல்கள் தொடர்பாக இந்த சட்டப்பிரிவு பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 67 கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுது. மின்னணு ஊடகங்கள் மூலம் சட்டத்திற்கு முரணான ஆபாச தகவல்கள் அல்லது உள்ளடக்கங்களை வெளியிடுதல் அல்லது பரப்புதல் தொடர்பாக இந்த பிரிவு பயன்படுத்தப்படுது. இந்த வழக்கின் தொடர்ச்சியாக காவல்துறையினர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ததாக செய்திகள் வெளியாகின. பின்னர் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கான சட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலினின் பேச்சை கடுமையாக விமர்சித்துள்ளார். மறுபுறம் திமுக தரப்பினர் இந்த கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இது அரசியல் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்று கூறியுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்குது. காவல்துறை விசாரணை, நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளின் அடிப்படையில் தான் இந்த வழக்கின் அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் தெரியவரும். எனவே பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் வெளியாகும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ம நம்புறது ரொம்பவே முக்கியம். எந்த வழக்கிலும் இறுதி முடிவு நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அமையும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வழக்கு தொடர்பான புதிய தகவல்கள் வெளியாகும் போது அவற்றை உடனுக்குடன் நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். இந்த செய்தியை பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். மேலும் இது போன்ற அப்டேட்களுக்கு நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.